Hello friends, welcome to Be Rich Motivation. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் who is a millionaire? Millionaire அப்படின்றதுக்குரிய டெஃபினிஷன் என்ன, இல்லைனா வெல்த் அப்படின்றதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மில்லியனர் அப்படின்ற டேர்ம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியலான ஒரு டேர்மாக தான் இருக்குது. ஸோ மில்லியனர் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்தியன் கரன்சியை பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 lakhs அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு அசட்டாவோ இல்லை நம்மளுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாவோ இல்லை நம்மளோட ஒரு வெல்த்தில் நம்ம கையில் நம்ம அக்கௌண்ட்லேயோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளை மில்லியனர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ மில்லியனர் அப்படின்றது இப்போது டெஃபினேஷன் ஆஃப் த மில்லியனர் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மந்த்லி ஒரு 10,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு 20,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 yearsல நீங்கள் வந்து இந்த 10 lakh rupees-ஐ வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னா லைக் அதுவுமே நீங்கள் வந்து ஒரு மில்லியனர் அப்படி தான். பட் ஆனால் இந்த 10 years அப்படின்ற ஒரு டைம் ஸ்பேனில் தான் நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகுறீங்க. ஸோ மில்லியனர் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான டெஃபினிஷன் வந்து எப்போவுமே வெல்த் இஸ் டிஃபைன்டு வித் டைம் அப்படின்றத முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் 10 yearsல ஒரு 1 million அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பட் ஆனால் உங்களுக்கு மில்லியனர் அப்படின்றது ஃபார் ஷியர் தான். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நம்ம மணியை அக்யூமுலேட் பண்ணுற ப்ராசஸ், வெல்த் அக்யூமுலேட் பண்ணுற ப்ராசஸ். இதே விஷயத்த நீங்கள் வந்து 1 monthல ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை நம்ம 1 yearல 12 monthsக்குள்ளே நாம் வந்து இந்த 10 lakh rupees-ஐ நாம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் மில்லியனர் தான். ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு ஸ்லோவாக தான் மணியை அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம மணியை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் மூலியமாக நம்ம வந்து இதே 1 million அப்படின்ற ஒரு டார்கெட்டை நாம் வந்து ஒரு 12 monthsக்குள்ளே அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1 lakh rupees வந்து பர் மந்த் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து லைக் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த 1 millioner அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் வந்து ஒரு 12 monthsக்குள்ளே இதை வந்து நம்மளால் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு மில்லியனராக 1 yearக்குள்ளே ஆகுறீங்க அப்படின்றது டைம். ஸோ வெல்த் இஸ் ஆல்வேஸ் டிஃபைன்டு வித் டைம். இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன். ஓகே, ஸோ அப்போ அந்த மில்லியனர் அப்படின்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ 10 yearலையும் நாம் வந்து மில்லியனர் ஆகலாம், 1 yearலையும் நம்ம வந்து மில்லியனர் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து அதை விட ஃபாஸ்டஸ்ட்டாக நான் வந்து மில்லியனர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய ஐடியாஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தெர் ஆர் சர்டைன் ஐடியாஸ், அந்த ஐடியாஸில் நம்ம வந்து 1 monthல கூட நம்மளால் மில்லியனராக ஆக முடியும். ஸோ வெல்த்தோட டெஃபினிஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 1 yearல கூட நம்ம ஒரு மில்லியனர் ஆகலாம், இல்லை நம்ம வந்து அதை 12 months அதாவது 1 yearல 12 months-ஆக ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம ஒரு மில்லியனர் ஆகலாம், இல்லை 10 வருஷத்துலேயும் நீங்கள் மில்லியனர் ஆகலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்லோவாக மில்லியனர் ஆகணுமா இல்லை வந்து ஃபாஸ்டஸ்ட் மோடில் மில்லியனர் ஆகணுமா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதே ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு மில்லியனராக அதாவது ஒரு 10 lakh அமௌண்ட்டை வந்து ஒரே மாதத்தில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பாசிபிள் வேஸ் நிறையா இருக்குது. ஸோ பாசிபிள் வேஸ் அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதெல்லாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி, இல்லை நீங்கள் உண்மையாகவே நல்ல ஒரு ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு 10 lakh சேலரி வந்து மந்த்லி கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செமினாரோ வெபினாரோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து 10 lakh rupees கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மந்த்லேயே கூட நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த 1 monthல நீங்கள் மில்லியனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக நிறையா எஃபர்ட்ஸ் போடணும். ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே போயிட்டு நீங்கள் வந்து அந்த இன் அண்ட் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் தென் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ப்ராசஸை தெரியாமல் கண்டிப்பாக வந்து அந்த 1 monthல நடக்கிறது அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அனதர் ஒன் மோர் பாசிபிலிட்டி இருக்குது, ஓவர் நைட் மில்லியனர் அப்படின்றது. ஓவர் நைட் மில்லியனர் அப்படின்ற ஸ்டோரி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு லக் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால பண்ணுறது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓவர் நைட் மில்லியனர் அப்படின்றது வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். மேபி நீங்கள் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வைரல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஓவர் நைட்டாக வந்து அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம்
எல்லாமே ஒரு மேஜிக் லக் அப்படின்றது கூட தாண்டி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம் ஓவர் நைட்டாக கூட உங்களை மில்லியனராக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் இதில் வந்து பர்சன்டேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதனால நம்ம ஓவர் நைட் அப்படின்றது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நடந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ ஓவர் நைட்டாகவும் நீங்கள் மில்லியனர் ஆகலாம், 1 மந்த்லேயும் நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகலாம், 1 இயர்லேயும் நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகலாம், இல்லை நீங்கள் வந்து 10 இயர்ஸ்லேயும் நீங்கள் மில்லியனர் ஆகலாம். பட் த டெஃபினேஷன் ஆஃப் த வெல்த் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ பிகம்ஸ் ரிச்சர் அட் ஃபாஸ்டஸ்ட் டைம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யார் வந்து ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க ரொம்ப கம்மியான டைம் பீரியடில், இதுதான் வந்து வெல்த்தோட டெஃபினிஷன். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான நம்மளுடைய ஸ்கில் செட்டை நாம் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வர தான் நம்மளால் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரிச் அப்படின்ற ஒரு டேர்ம்குள்ளே வர முடியும். ஸோ நம்மளுடைய ஸ்கில் செட்ஸ், நம்மளோட டைம் அண்ட் எஃபர்ட்ஸ், நம்மளோட டைமை நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணணும். எப்போ நம்ம டைமுக்கு வேல்யூ பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம ரிச்சாக இருக்க முடியும். பிகாஸ் ரிச் வில் நாட் வேல்யூ வெல்த், பட் தே வில் வேல்யூ டைம். கண்டிப்பாக வந்து ஆனால் புவர் வில் வேல்யூ டைம் மோர் தென் மணி. ஸோ இதுதான் ரொம்ப புவர் வில் வேல்யூ தி மணி மோர் தென் டைம். ஸோ புவர் பீப்புள் வந்து மணியை வந்து வேல்யூ பண்ணுவாங்க, டைமை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு புவர் பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1 இயர் ஃபுல்லாக வேலை பார்த்தா இவ்வளோ சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அவங்க டைமை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சேலரியை மட்டும் தான் வந்து புவர் பீப்புள் மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் ரிச் பீப்புள் கிட்ட நீங்கள் 1 இயர் சேலரி, 1 இயர் ஃபுல்லாக வேலை பாருங்கள், இந்த சேலரி நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன ஃபஸ்ட் திங்க் பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம். ஸோ டைம் தான் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம் நம்ம ரிச் ஆகணும் அப்படின்றதுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 1 இயரோட ஒர்க்கை நான் 1 மந்த்லேயே எப்படி முடிக்கலாம் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. அதுதான் ரிச் பீப்புளோட மைண்ட் செட். ஸோ வேல்யூ யுவர் டைம் மோர் தென் மணி. ஸோ உங்களோட டைமை நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக இந்த மில்லியனர் அப்படின்ற ஒரு ப்ராசஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹிட் அ லைக்.